ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहम् श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அருளுக்கு பாத்திரமான அன்பர்கள் எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஏன் அவருடைய அருளுக்கு பாத்திரமாகி இருக்கோம்? அவர் பேச்சை கேட்கணுங்கிற ஒரு ஆசை வருது இல்லையா? ஸோ அவருடைய அருள் இருக்குது. ஸோ அவருடைய அமுதமொழிகள் நமக்கு இன்னும் உயர்ந்த நிலையை கொடுக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த தடவை கடவுள் ரொம்ப சிம்பிள் ஃபார்மில் வந்திருக்கார், ரொம்ப எளிமையான தோற்றத்தில் வந்திருக்கிறார், ஆன்மீகத்தை ரொம்ப எளிமையாக ஆக்கியிருக்கிறார் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்வார். ராமகிருஷ்ணனை பற்றி பேச ஆரம்பித்தாக்கா விவேகானந்தருக்கு இந்த தொண்டையெல்லாம் இதாகிடும், சோக்கிங் அப்படிம்பாங்க. தமிழில் என்ன சொல்கிறது, அது அடைச்சிக்கும். ஆனால் இதே நரேந்திரன் தான் ராமகிருஷ்ணன் இருந்தப்போ படாத பாடுபடுத்தி இருக்கிறார். காசு கட்டில் கீழே வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கிறார், ஆர்கியூ பண்ணியிருக்கிறார். நீங்கள் பார்க்குற காட்சியெல்லாம் எல்லாம் கற்பனை, எல்லாம் பொய். நீங்கள் என்னையே நினச்சிட்டு இருக்கீங்க, அடுத்த பிறவி என்ன மாதிரியே நீங்கள் ஆகிடுவீங்க, இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். மானையை நினச்சிருந்த ஜடபரதர் மாதிரி ஆகிடுவீங்க, இதெல்லாம் சொல்லி பயமுறுத்தி இருக்கிற நரேந்திரன் பிற்காலத்தில் யாரோ ஒருத்தர் போய் கேட்டாங்க, ராமகிருஷ்ணன்கிட்ட நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கீங்க, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு. அது வரைக்கும் ஜோவியலாக சிரிச்சிட்டு இருந்த சாமிஜி டக்குன்னு சீரியஸ் ஆகிட்டார். என்ன கேட்குறேன், அவர் யார் அப்படிங்கிறத நான் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை, அவரை பற்றி என்ன எழுதுறதுன்னு எனக்கு தெரியல, தட் இஸ் நாட் மை ஒர்க் அப்படின்னு சொன்னதாக ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ராமகிருஷ்ணனுடைய அமிர்தமயமான வார்த்தைகளை நாம் படிக்கிறோம், கேட்குறோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட சில பேர் ஆலோசனை பண்ணுறீங்க. இது எல்லாமே நல்ல அறிகுறிகள், சைன்ஸ் ஆஃப் குட் திங்ஸ், நமக்கு உன்னதமான நிலையை கொடுக்கும். போன வகுப்பில் பார்த்தோம், ராமகிருஷ்ணன் ஒரு பாட்டை பாடினார், ஆஞ்சநேயர் பாடின மாதிரி ஒரு பாட்டு. மண்டோதரி கிட்ட இந்த பழத்தை கொடுத்து என்னை ஏமாற்ற முடியாது, மிக உயர்ந்த பழம் என்கிட்ட இருக்குது அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் பார்த்தோம். கடைசி ஆஞ்சநேயர் அந்த அரண்மனையை விட்டு வெளியேறி போகிறேன், அதிவேகம் கொள்வேன் அப்படி சொல்லி அந்த பாட்டு முடிஞ்சது. பாட்டு பாடுறார் ராமகிருஷ்ணரே. குருதேவர் இந்த பாட்டை பாடினார், மகேந்திரநாத் எழுதுகிறார். மறுபடியும் அதே சமாதி, அசைவற்ற நிலை, பாதி மூடிய கண்கள், அசைவற்ற உடல். பாட்டு பாடிட்டு அதில் அப்படியே லயிச்சு போயிட்டார். இந்த எம்எஸ் அம்மா இந்த ஒரு பாட்டு பாடுவாங்க, குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு. அது ஒரு தடவை சென்னையில் எங்கேயோ ஒரு நிகழ்ச்சி நடந்தப்போ அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அந்த கடைசியில் அந்த முடிக்கிறப்போ கண்ணை மூடிட்டு அவங்களே அப்படியே தன்னை மறந்து பாடிட்டு இருந்தாங்க. நான் அப்போது தான் நினச்சேன், ஒரு எம்எஸ் அம்மாவுக்கே இவ்வளோ இருக்கும்னாக்கா ராமகிருஷ்ணருக்கு எவ்வளோ இருக்கும். அதை தான் இவர் எழுதுகிறார், அசைவற்ற நிலை, பாதி மூடிய கண்கள். உள்ள என்னமோ பார்க்குறார். என்ன பார்க்குறார்? அப்படி பார்த்த இன்னொருத்தர், ஒரு சித்தர், சிவவாக்கியர் அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். 18 சித்தர்கள் அவர் ஒரு முக்கியமான சித்தர்.
இந்த சித்தர்களுடைய பாட்டெலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆன்மீக அனுபவத்தை அப்படி கொடுத்துருப்பாங்க, அனுபவிச்சிருக்காங்க, அதனால் கொடுக்குறாங்க. அவர் எழுதுகிறார் ஒரு இடத்துல, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே. நாம் எல்லாருமே வெளியில் தேடிட்டு இருக்கோம், ஆனால் உள்ளே இருக்கு. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே. இது ஃபர்ஸ்ட் லைன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், குருவோட அருளால், கடவுளுடைய அருளால், என்னுடைய மனசோட ஒத்துழைப்பால் யான் அறிந்து கொண்ட பின் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ. எனக்கு அனுபவம் ஆயிடுச்சு, அதை எப்படி மற்றவங்களுக்கு சொல்கிறது, மற்றவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க? இப்போது கல்கண்டு சாப்பிட்றீங்க, ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, என்ன சாப்பிட்றேன்? கல்கண்டு. அவர் சாப்பிட்டதே இல்லைன்னு வச்சுக்கோம், வாழ்க்கையில் கல்கண்டு பார்த்ததே இல்லை, துபாயிலேருந்து வந்திருக்காருன்னு வச்சுக்கோம். அங்கே கூட இருக்குது கல்கண்டு, இல்லை? கல்கண்டு அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இனிப்பாக இருக்கும். இனிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். There are so many things which are known only through experience. பட்டினத்தார் ஒரு வீட்டுக்கு சாப்பாடு கேட்டு போனார், பிக்ஷை கேட்டு போனார். அந்த வீட்டில் இருந்த அந்த ஓனர், பணக்காரன், வந்து சிரிக்கிறான். என்னப்பா கையில் பார் மோதிரம், பட்டு வேஷ்டி, வேலைக்கு சாப்பாடு, நீ பிச்சைக்கார மாதிரி, எவ்வளோ பெரிய பணக்காரன், நீ பிச்சைக்கார மாதிரி சுற்றிட்டு இருக்க, என்ன தேவை? கடவுள் கடவுள் சொல்கிறீங்க, அந்த கடவுளை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறோம். கேட்குறப்போ இவர் சைலண்ட் ஆகிட்டார். கடவுளை காட்ட முடியுமான்னாக்கா என்ன பதில் சொல்கிறது? சைலண்ட் ஆன உடனே அவன் குலுங்கி சிரித்தப்போ இந்த தலை வந்து பக்கத்தில் இருந்த தூணில் போய் டங்குன்னு பட்டுடுச்சு அவனுடைய தலையை. உடனே வலிக்குது, அம்மா அப்படின்னு கத்துனான். அப்போ பட்டினத்தார் கேட்டார், ஏன் கத்துற? தூணில் இடிச்சிட்டு வலிக்குது, வலிச்சா கத்த மாட்டாங்களா? அந்த வலியை கொஞ்சம் காட்டு அப்படின்னு கேட்டார். யார் இவன் ஒன்றை போய் ஞானின்னு சொல்கிறாங்க, வலி எப்படி காட்ட முடியும் அப்படின்னு சொன்னான். இது ஒரு நிகழ்ச்சி, so many incidents, அதில் இது ஒன்று. அப்போ பட்டினத்தார் சொன்னார், இது சாதாரண வலி, பெயின்ஃபுல் ஸ்டேட், அதையே உன்னால் காட்ட முடியலையே, த ஹையஸ்ட் ஸ்டேட், பிளிஸ்ஃபுல் ஸ்டேட், அதை எப்படி உனக்கு புரிய வைக்கிறது அப்படி சொல்லிட்டு போனதா ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ அப்படின்னாக்க, விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், கடைசி காலத்தில், இஃப் தேர் இஸ் அனதர் விவேகானந்தா ஒன்லி ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் விவேகானந்தா ஹேஸ் டன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். அந்த ஸ்டேட்டஸ்க்கு நாம் போகணும். இப்போ முகேஷ் அம்பானிக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ரேஞ்சில் இருக்கிற இன்னொருத்துக்கு தான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? அவர் என்னப்பா ஜாலியாக இருக்கார், பெரிய வீடு கட்டியிருக்கிற பாம்பேயில், நாமெல்லாம் அந்த மாதிரி இல்லை, அவ்வளோதான். நமக்கு பொறாமப்பட மட்டும்தான் தெரியும். அவர் டெய்லி எத்தனை டேப்லெட் சாப்பிட்றார் நமக்கு தெரியாது. டெய்லி எத்தனை ப்ராப்ளம்ஸ் வருது, எத்தனை மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறார் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அவருடைய ரேஞ்சில் இருக்கிற இன்னொருத்தர் அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி விவேகானந்தர் அதை தான் சொல்கிறார், இந்த விவேகானந்தன் என்ன செய்திருக்கான் அப்படிங்கிறத இன்னொரு விவேகானந்தர் இருந்தால் தான் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அதை தான் இவர் சொல்கிறார். யாவர் காண வல்லரோ அப்படின்னாக்கா அந்த லெவலுக்கு போனவங்க தான், மற்றவங்களால முடியாது. அப்போ இவர் என்ன பண்ணுறார்? சிவவாக்கியர், என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே, நான் உள்ளுக்குள்ளேயே அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த உத்தமமான நிலையை அப்படின்னு சிவவாக்கியர் பாடின அந்த பாட்டோட பொருளை ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம். அசைவற்ற நிலை, பாதி மூடிய கண்கள், அசைவற்ற உடல், அப்படியே நிற்கிறார். அவருடைய புகைப்படத்தில் இன்று நாம் காண்கிறோமே அதே போல் அமர்ந்திருக்கின்ற நிலை, இந்த நிலை அப்படியே உட்கார்ந்திருக்கிறார். இந்த படத்தை பற்றி சொல்கிறப்போ கேரளாவில் வந்து நாராயணகுருன்னு ஒரு பெரிய மகாத்மா இருந்தார். அவர்கிட்ட போய் ராமகிருஷ்ணனுடைய ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவை காமிச்சாங்களாம் யாரோ.
இவர் எப்படி? ஏன்னா நமக்கெல்லாம் நிறைய டவுட்ஸ் வரும் இல்லையா, உண்மையிலேயே மகாத்மாவா இல்லை, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு இட் இஸ் குவைட் குட், நல்லது தான், தெரிஞ்சுக்கிறது நல்லது. ராமகிருஷ்ணன் சொல்லுவார், நல்லா தேய்ச்சி பார்த்து தங்கத்தை வாங்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி. இவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்குறார். நாராயணகுரு படத்தை பார்த்துட்டு கண்ணையும் காதையும் பார்த்துட்டு சொன்னாராம், பிரம்மமே மனித ரூபத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். ரமண மகரிஷிட்ட போய் யாரும் ராமகிருஷ்ண படத்தை காட்டினாங்க. இவர் பரமஹம்சர் கல்கத்தாவில் இருந்திருக்கார் அப்படிங்கிறப்போ ரமண மகரிஷி, ஆஹா என்ன உயர்ந்த நிலை அப்படின்னு சொன்னார், அந்த சமாதி நிலையில் இருக்கார் அப்படின்னு. அந்த மாதிரி வைரத்தோட வேல்யூ யாருக்கு தெரியும்? வைர வியாபாரிக்கு தான் தெரியும். கத்திரிக்காய் விற்கிறவங்கள்ட்ட போய் வைரத்தை கொடுத்தாக்க, அழகாக இருக்குது, நான் வச்சுக்கிறேன் சாமி, 2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அமர்ந்திருக்கின்ற நிலை. அப்புறம் மகேந்திரநாத் எழுதுகிறார், இதுவரை அவருடன் சேர்ந்து வேடிக்கை வினோதங்களில் ஈடுபட்டிருந்த பக்தர்கள் அந்த அற்புத நிலையை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். இதுவரைக்கும் பேச்சு, அரட்டை, ஜோக்ஸு, நரேந்திரன், பவநாத் எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இவர் சமாதி நிலையில் இருக்கிறத பார்த்து அவங்களும் அப்படியே உட்காந்துருக்காங்க, சைலண்ட் ஆகிட்டாங்க. அதை கவனிக்கிறாங்க. இவ்வளோ நல்லா விளையாடிட்டு இருந்தார், இப்போ இவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கிறார் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது அவங்களால. குருதேவரின் சமாதி நிலையை காண்பது இது 2வது தடவை. முதல் தடவை ஒரு தடவை வந்திருந்தப்போ பார்த்தார் சமாதி நிலை, இப்போ 2வது தடவை பார்க்குறார். நீண்ட நேரத்துக்கு பிறகு சமாதி கலையத் தொடங்கியது. ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்காங்க, எவ்வளோ டைம் போச்சுன்னே தெரியாது, அப்படியே தன்னை மறந்து. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். ராமகிருஷ்ணன் தன்னை மறந்து உட்கார்ந்துருக்கார். அவர் நேரம் காலம் கடந்து போயிருக்கார். இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு உடல் உணர்வு இருக்குது. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாக்க, மகான்களுடைய சாநித்தியத்தில் போனால் நம்முடைய மனசு கூட ஒரு உயர்ந்த நிலைக்கு போகுது. அமெரிக்காவில் இருந்து சில டிவோட்டிஸ், அமெரிக்கன் டிவோட்டிஸ், ப்ராப்ளி ஜோசபின் மெக்லவுட் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அம்மா கல்கத்தாவில் வந்து பேல்மெண்ட் பக்கத்தில் தங்கியிருக்காங்க. ஒரு பிரம்மச்சாரி போய் கேட்டாராம், மேடம், இந்த வேதாந்திக் கருத்துக்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு சின்னதுலேருந்தே கேட்டு பழக்கம். பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், உபனிஷத் இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் காதில் விழுந்திருக்கு. சில மந்திரங்கள் கூட எங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் அமெரிக்காவில் இதெல்லாம் கேட்டதே கிடையாது. சுவாமிஜி பேசினப்போ ஹவ் வாஸ் இட் பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் யூ? எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த அம்மா, மெக்லவுடா இல்லை கிறிஸ்டினோ, சொன்னாங்களா, வாட் டு யூ திங்க்? சுவாமிஜி பேச வர்றதுக்கு முன்னாடியே எங்களை அப்படி பார்ப்பார், எங்கள் மனசை ஒரு உயர்ந்த நிலைக்கு தூக்கி வச்சிருப்பார், அங்கே பேசுவார், நாங்கள் அந்த நிலையிலேருந்து கேட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஞானிகளுக்கு இதெல்லாம் வந்து சர்வசாதாரணம், ஈஸியாக. அந்த கடைக்கண் பார்வை, அந்த சரஸ்வதியை பற்றி பாடுறப்பெல்லாம் வந்து கடைக்கண் பார்வை அது பார்த்தா போதும் அப்படிங்கிறது எதுக்குன்னாக்கா நயன தீட்சை அப்படி சொல்லுவாங்க. சங்கராச்சாரியார் தன்னுடைய சிஷ்யர் பத்மபாதருக்கு, அவருக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது, பத்மபாதர் சும்மா இவருடைய துணிமணி துவைச்சி போடுறது, இவருக்கு சமைச்சு கொடுக்கறது, ரூம் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தவர். மற்ற பசங்கள்லாம் வந்து இவரை பார்த்துட்டு முட்டாள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை சங்கராச்சாரியர் புரிஞ்சுக்கிட்டு கண்ணாலேயே தீட்சை கொடுத்தார். ஆத்தங்கரையில் அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் நடந்து வர்றப்போ சமஸ்கிருதத்தில் பாட்டு எழுதிக்கிட்டே வந்தார். அவர் கால் வச்ச இடத்துலலாம் வந்து பத்மம் வந்தது, அதனாலே அவருக்கு பத்மபாதர்னு பேர் வந்தது அப்படி சொல்லுவாங்க. குரு நினச்சா ஒரு செகண்டில் ஆத்ம ஞானத்தை கொடுக்க முடியும். ராமகிருஷ்ண வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம். சுவாமி யோகானந்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவங்க அம்மாவுடைய கம்பல்ஷன், நீ கல்யாணம் பண்ணிக்கலனாக்கா நான் செத்துருவேன், ஏதோ மிரட்டிட்டாங்க. இவர் பாவம் அப்பாவி, இவர் பதிலுக்கு மிரட்டியிருக்காங்க, நீ கல்யாணம் பண்ணி வச்சா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா. பட் பாவம் நம்மளை மாதிரி இது தெரியாது, ஒத்துக்கிட்டார். ஐயோ அம்மா செத்து போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, தனியாக இருக்கிறார். அப்போ அந்த அம்மா வந்து டீஸ் பண்ணுறாங்க, உனக்கு ஆசை இல்லைனாக்கா ஏன் கல்யாணம் பண்ணிக்கிற
அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப இது ஆயிடுச்சு, ஹர்ட் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் பார்க்குறத நிறுத்திட்டார். ஐயோ, நான் சம்சாரத்தில் மாட்டிக்கிட்டேன், இனிமேல் அவர்கிட்ட போய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு. ஆனால் ராமகிருஷ்ணன் கூப்பிட்டு அனுப்புகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த பையன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு. ஒரு நாள் போகிறார். போனதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் ஒரு கேள்வி கேட்குறார். ஏன் என்னை பார்க்க வரல? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பயமா? கல்யாணம் ஆனால் என்ன? உன்னுடைய மனைவி அழைச்சிட்டு வா. நீ இல்லற வாழ்க்கை நடத்த விரும்புறியா இல்லை துறவர வாழ்க்கை நடத்த விரும்புறியா? அதுக்கேற்ற மாதிரி அவளுடைய மனசை நான் மாத்துறேன் அப்படிங்கிற கபால மோச்சனர் அப்படின்னு சுவாமிஜி சொல்வார். உண்மையான குரு யாருனாக்கா கபால மோச்சனர். கபால்னாக்க தலைவிதி. தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடியவர் குரு. அந்த ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ராமகிருஷ்ணன் சொல்கிறார், நீ இல்லற வாழ்க்கை வாழ்ந்து இறைவனை அடையணுமா, அவளை அழைச்சிட்டு வா. அதுக்கேற்ற மாதிரி அவன் மனசு மாத்துறேன். இல்லை துறவர வாழ்க்கை வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி அவன் மனசு மாத்துறேன். என்னக்கா அந்த மனசு என்ன களிமண் தான்? நம்ம மனசு டே அண்ட் நைட் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம பேச்சு கேட்குதா? நாம் தான் மனசு பேச்சை கேட்டுட்டு இங்கே அங்கே ஓடிட்டுருக்கோம். அவர் அப்படியே மாத்துறார். ஷேப்பிங் தி மைண்ட் ஆஃப் எனிபடி. அப்பேற்பட்ட பவர்ஃபுல் குரு இவர். ஸோ நீண்ட நேரத்துக்கு பிறகு சமாதி கலைய தொடங்கியது. குருதேவரின் திருமேனி பழைய நிலைக்கு திரும்பியது. இது என்ன அழகான வார்த்தை, திருமேனின்னு போடுற. நம்ம உடம்பெல்லாம் உலக இன்பத்துக்காக படைக்கப்பட்டிருக்கு. உலக இன்பங்களை அனுபவிச்சிட்ருக்கு, பலவிதமான இன்பங்கள். அதில் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. ஆனால் ஆன்மீக அனுபவம் எப்படின்னாக்கா அதில் இன்பத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இன்பம் கூட சொல்ல முடியாது. இன்பம் துன்பம் கடந்த ஒரு நிலை, உத்தமமான ஒரு நிலை. அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த உடம்பு சாதாரண உடம்பு கிடையாது. அதனால தான் சாதுக்கள் செத்து போயிட்டாக்கா அவ்வளோ சிறப்பான மரியாதை அந்த உடம்புக்கு பண்ணுவாங்க. ஏன்னாக்கா திஸ் பாடி ஹேஸ் அண்டர்கான் ஸோ மெனி ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ். சுத்தமாகுது, சுத்தமான ரத்தம், சுத்தமான எலும்பு, இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட திருமேனி பழைய நிலைக்கு திரும்பியது. முகத்தில் புன்சிரிப்பு தோன்றியது. மெதுவாக சிரிக்கிறார். இதுவரைக்கும் அப்படியே இருந்தார், மெதுவாக சிரிக்கிறார். புலன்கள் தத்தம் செயல்களை செய்ய தொடங்கின. மெதுவாக சிரிக்கிறார், கண்ணு மெதுவாக திறக்கிறார், கையை இப்படி கொஞ்சம் ஆற்றார். கண்களின் ஓரத்தில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ராமகிருஷ்ணன் இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஆன்மீக அனுபவத்தின் மூலம் சில சமயம் நமக்கு பரவச நிலை வர்றப்போ கண்களின் இந்த அவுட்டர் கார்னர்லேருந்து கண்ணீர் வரும். வீட்டில் பிரச்சனை நாம் அழறப்போ இன்னர் கார்னர்லேருந்து கண்ணீர் வரும் அப்படிம்பாங்க. இனிமேல் நீங்கள் அழறப்ப செக் பண்ணிங்க, இந்த சைடு வருதா இல்லை உள்ளே இருந்து வருதா அப்படி. இந்த சைடு வந்தாக்கா சொல்லுங்கள். அமுதமொழிகள் கிளாஸ் கேட்டு இந்த மாதிரி வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனந்த கண்ணீர் கண்களின் ஓரத்தில் இருந்து 2 சைட்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறார். வாய் ராம் ராம் என்று உச்சரித்தது. நம்முடைய ஸ்பீக்கர் ஒருத்தர் சொல்லுவார், நைட்டு தூக்கம் வரலன்னா கூட ஏதாவது ராம் ராம் கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு கொஞ்ச நேரம் சொல்லிகிட்டே வாங்க, எப்போ தூக்கம் வந்ததுன்னே தெரியாது. ஏன்னா மனசில் பலவிதமான எண்ணங்கள் சுற்றிகிட்டே இருக்கிறப்போ when mind is agitated you will not get sleep அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்கிறார். ஏதாவது ஒரு நாளைக்கு என்ன ஆகிடுமோ, இல்லை இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ தூக்கம் வராது. அப்போ என்ன செய்ய முடியும்? நம்மளால் மாற்ற முடிஞ்சால் மாற்றிக்கலாம், மாற்ற முடியாது என்ன செய்கிறது? ராம் 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 சொல்ல வேண்டியதான். நாம் நம்முடைய மனசை மேலே தூக்கிறதுக்கு ராம் ராம் சொல்கிறோம். ராமகிருஷ்ணன் மனசை கீழே கொண்டு வரதுக்கு ராம் ராம் சொல்கிறேன். இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ மகேந்திரநாத் நினைக்கிறார், என்ன இவ்வளவு பெரிய மகானா சற்று நேரத்துக்கு முன்பு 5 வயது சிறுவனைப் போல வேடிக்கை வினோதங்களில் ஈடுபட்டிருந்தா என்று நினைத்து கொண்டார். கொஞ்ச நேரம் முன்னாடி இவரை வச்சு ஜோக் அடித்தார், மறுபடி வந்துட்டா அந்த மயிலுக்கு அபின் கொடுத்த மாதிரி நிற்கிறான் பார் அப்படின்னு சிரிச்சவரா இவர். இவ்வளோ உயர்ந்த நிலைக்கு within a few seconds போயிட்டார் அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்படுறா.
குருதேவர் பழைய நிலையை அடைந்தவராய் சாதாரண மனிதனைப் போல் மீண்டும் பழகத் தொடங்கினார், நம்மள மாதிரியே. தட் மீன்ஸ் ஹோர்ஸ்ஃபுல்லி கம்மிங் டவுன் அப்படின்னு ஒரு ஆசிரியர் எழுதுகிறார். குருதேவர் என்ன பண்ணுவார், சில சமயம் சில வீட்டில் இந்த பாட்டெல்லாம் கேட்க போவார். பாட்டெல்லாம் நடக்கும், பஜன், சத் சங்கம். சில பேர் பாட்டு பாடுறதை கேட்டோடனே இவர் மனசு அப்படியே சமாதியில் லைக்க போகும். அப்போ பார்த்தோம்னாக்க காளிகிட்ட வேண்டுவார், அம்மா இந்த சமாதி கொடுத்து ஊமையாக்கிடாத, மனசை கீழே வச்சுக்க அப்படின்னு. ஆச்சரியமான பிரார்த்தனை இதெல்லாம். நம்ம மேலே போகிறதுக்கு தலைகளை நின்று பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம், மறுபடியும் விழுந்துடுறோம். இவர் என்னடானாக்க மனசை கீழே மேலே போக வைக்காத, ப்ளீஸ் கீப் மை மைண்ட் பிலோ அப்படிங்கிறார். அந்த மாதிரி பிரார்த்தனை. அந்த மாதிரி சாதாரண மனிதனை போல் பழகத் தொடங்கினார். கீழே அப்போ தான் பார்க்குறார் யார் யார் இருக்காங்க. பார்த்துட்டு மகேந்திரனையும் நரேந்திரனையும் பார்த்து, நீங்கள் இருவரும் ஆங்கிலத்தில் தர்க்கம் செய்யுங்கள். இப்போ கீழே வந்தோடனே மறுபடி குறும்புதனை ஆரம்பிச்சிட்டார். ஏதாவது பேசுங்க, சொல்ல வேண்டியது தானே. ஆங்கிலத்தில் தர்க்கம் பண்ணுங்கள், நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி மகா புருஷர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு குணம் என்னன்னாக்கா, ஏதாவது ஒரு வார்த்தையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு தடவை கேட்டால் கூட அப்படியே மனசில் பதியும். ராமகிருஷ்ணன் பெங்காலியே சரியாக படிக்காதவர். ஆனால் வர்றவங்கிட்ட பேசி பேசி, அந்த சாதுக்கள் கிட்ட பேசி பேசி ஹிந்தி நல்லா பேசுவார். அவங்ககிட்டலாம் நார்த் இந்தியன் சாதுக்கள்கிட்ட ஹிந்தியில் பேசுவார். அது இன்னொரு இடத்துல வரும். மகேந்திரநாத்துக்கு ஹிந்தி தெரியாது. இவர் ஹிந்தியில் பேசிட்டு அதை பெங்காலியில் டிரான்ஸ்லேட் பண்ணி குறிச்சிக்கோ அப்படிங்கிறார். அதே மாதிரி சில பேர் இந்த கேஷவ் சந்திரசன் இவங்கெல்லாம் வந்தாக்கா இங்கிலீஷில் பேசுவாங்க. அது 1-2 வார்த்தைகளை பிக்கப் பண்ணி வச்சுருப்பார். சரியான நேரத்தில் அதை யூஸ் பண்ணுவார். நான் வேலுமட்டில் இருந்தப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு இருந்தான். ஃப்ரெஞ்சில் ஸ்பானிஷ். ஸோ சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ நான் எனக்கு ஒரு ஆசை, ஹவ் ஆர் யூ, இதை எப்படி சொல்கிறது கேட்குறது அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு குமோ இஸ்தா அப்படின்னு சொல்லலாம் ஒரு வார்த்தையை சொன்னான். கேட்டு வச்சுக்கிட்டேன். சரி, வந்ததுக்கு கேட்டுக்கலாம். 1 வருஷம் கழித்து காசிப்பூருக்கு போயிருந்தேன். அங்கே நம்முடைய ஃபாரின் சாமி ஒருத்தர் வந்திருக்கிறார். அங்கேருந்து அர்ஜென்டினாவிலேருந்து ஒரு 10 டிவோட்டிஸ் வந்திருக்காங்க. அவங்கள அழைச்சிட்டு காசிபுர இடத்தெல்லாம் சுற்றி காமிச்சிட்டே இருக்கிறார். என்னை பார்த்தோன்னே அந்த சாமி எனக்கு தெரிஞ்சவர். ஓ சுவாமி 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ண சொன்னால் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணாங்க. அவனை சும்மா வச்சு கேட்டேன், ஃப்ரம் வேர் அப்படின்னப்போ அர்ஜென்டினா. ஓகே. அப்போ எனக்கு ஒரு ஆசை, மனசில் ஒரு எண்ணம் வந்தது. வாட் லாங்குவேஜ் டு யூ ஸ்பீக்? உடனே ஒரு அம்மா சொன்னாங்க ஸ்பானிஷ் அப்படின்னு. ஓ குமோயிஸ்தா அப்படின்னு. அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், தாய்மொழியில் பேசினாக்கா அதுவும் ஃபாரினில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ராமகிருஷ்ணன் அது மாதிரி 1-2 வார்த்தையை கேட்பார். அங்கங்கே தேங்க்யூ அப்படிம்பார். யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல பாயிண்ட்டு சொல்லிட்டாக்கா அவனுக்கு ஒரு தேங்க்யூ கொடு அப்படிம்பார். அந்த மாதிரி நீங்கள் இருவரும் ஆங்கிலத்தில் தர்க்கம் செய்யுங்கள், நான் கேட்கிறேன் என்றார். மாவும் நரேந்திரரும் சிரித்தனர். அவங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இவ்வளோ நேரம் சமாதியில் இருந்தார், அமைதியாக இருந்தார், இப்போ உடனே குறும்புதனம் பண்ணுறான்னு சொல்லி சிரிக்கிறாங்க. பிறகு இருவரும் பேச ஆரம்பித்தனர். ஆனால் பேச்சு வங்க மொழியிலேயே நடந்தது. குருதேவரின் முன்னால் மாவினால் தர்க்கம் செய்ய முடியவில்லை. எத்தனை நாள் இந்த தேனி சத்தம் போடும்? பூவில் உட்கார்ற வரைக்கும். உட்காந்துட்டாக்கா சத்தம் போயிடும். அது சில சமயம் நல்லா தேன் குடிச்சிட்டு அதிலே கூட விழுந்து கிடக்கும். இப்போ மகேந்திரநாத் அந்த மாதிரி முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் தான் தர்க்கம் பண்ணுவோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், அவர் இடத்துல சொல்கிற த மோர் ஐ நோ ஐ கம் டு நோ தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் ஸ்டில் ஐ டு நாட் நோ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். அரிஸ்டாட்டில் கிட்ட போய் யாரோ கேட்டாங்க, இந்த ஊர்லேயே எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க, மரியாதை பண்ணுறாங்க, வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னாரா, பிகாஸ் ஐ நோ நத்திங் அப்படின்னா.
எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும், அதனால தான் அவங்க மதிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி மகேந்திரநாத் வந்து இப்போ குருதேவரை பார்த்தாலே நான் எவ்வளவு அறியாமையில் இருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதுவே குருவோட ஒரு அருள். அமைச்சர் ஒரு இடத்துல யாரோ ஒரு டிவோட்டி போய் கேட்டார், ஆன்மீகத்தில் நான் முன்னேறுகிறேன் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பின்னால் ஏதாவது ஜோதி இது தெரியுமா அப்படின்னு அவர் நினைக்கிறார். ராமகிருஷ்ணன் ஜோதியெல்லாம் சொல்லலை, சிம்பிளாக ஒரே ஒரு பாயிண்ட்டு சொன்னார். உன்னுடைய தவறுகள் உனக்கே தெரிய வரும், உன்னுடைய குறைகள் உனக்கே தெரிய வரும். இது ஆன்மீகத்தின் ஒரு முன்னேற்றத்துக்கான அறிகுறி. அந்த மாதிரி இப்போ மகேந்திரநாத்துக்கு தர்க்கம் செய்ய முடியவில்லைனாக்க அவர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்து அவர்கிட்ட போய் என்னது தர்க்கம் பண்ணுறது? வாய் மூடிட்டு கேட்குறது தான் நல்லது. இந்த கிருஷ்ணரை பற்றி மதுசூதன சரஸ்வதி மாத்திரம் எழுதியிருப்பார் தியான ஸ்லோகங்கள். அதில் மூக்கம் கரோதி வாச்சாலம் அப்படின்னு, கடவுளுடைய அருள் கிடைச்சா மூக்கம்னாக்கா ஊமை, அவன் பெரிய பண்டிதனாவான், நிறைய பேசுவான் அப்படின்னு. அதை சொல்லிட்டு நம்முடைய சாமிஜி, சீனியர் சாமிஜி ஒருத்தர் வேடிக்கையாக சொல்லுவார், மூக்கம் கரோதி வாச்சாலம், அது மட்டும் இல்லை வாச்சாலம் கரோதி மூக்கம் அப்படின்னு சொன்னார். கடவுளுடைய அருள் கிடைச்சா லொடலுடன் பேசிகிட்டே இருக்கக்கூடிய வாய் மூடி போயிடும். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. தேவையில்லாத விஷயங்கள் நாம் பேசிகிட்டே இருப்போம். நான் டி நகரில் இருந்தப்போ சம்மர் கேம்பில் சேர்க்கறதுக்காக ஒரு அம்மா வந்திருந்தாங்க. 8 வயசு 9 வயசு பொண்ணு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. 10 வயசுன்னு நினைக்கிறேன். வந்து உட்காந்துட்டு இந்த ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு, இது எப்போ பார்த்தாலும் இது பேசிகிட்டே இருக்கும் சாமிஜி அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பேசிகிட்டே இருக்காங்க. நான் 10 நிமிஷம் கேட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், அதுக்கு காரணம் நீங்கள் தான். நான் என்ன காரணம்? நான் பேச சொல்லிகிட்டே இருக்கேன். அது சொல்லாது, நீங்கள் பேசாமல் இருங்க, அதை பார்த்து ஒரு கற்றுக்கோ அப்படின்னு சொன்னேன். We set the example before our children. அந்த மாதிரியே போயிட்டே இருக்கும். ஸோ இவருக்கு தர்க்கம் செய்ய முடியவில்லை. தர்க்கம் செய்யும் மனப்பான்மை நீங்கிவிட்டது. இது படிக்கிறப்போ எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. சுவாமி ரங்கநாதன்ஜி மகாராஜ் டெல்லியில் இருக்கார். எவ்ரி சண்டே அங்கே வந்து கீதா லெக்சர் கொடுப்பார். நிறைய கூட்டம் வரும். இந்திரா காந்தி வந்து கேட்பாங்க, அடல் பிஹாரி வாஜ்பாய், எல்கே அட்வானி இவங்கெல்லாம் வந்து கேட்பாங்க. அப்போ ஐகே குஜ்ரால் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, கரண் சிங் இவங்கெல்லாம் வந்து கேட்பாங்க. சைலண்டாக வந்து உட்காந்துருப்பாங்க. ஒரு சமயம் என்ன ஆச்சு, நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி அப்போ வந்து சுவாமி மாதவானந்தஜி மகாராஜ் அம்மா கிட்ட தீட்சை வாங்கினவர். பெரிய ஸ்காலர் அவர். மாதவானந்தஜி பெரிய சாது, பெரிய ஸ்காலர். அவர் ஏதோ அஃபிஷியல் விஷயமா டெல்லி போயிருக்கிறார், ஆசிரமத்தில் இருக்கிறார். சாயந்தரம் வந்து 5:30 அந்த கிளாஸ் ஆரம்பமாகும். 5:05 யாரோ ஒரு பிரம்மச்சாரியோ சாதுவோ டீ கொண்டு போய் கொடுக்குறாங்க. டீ சாப்பிட்றப்போ மாதவானந்த சாமி கேட்டார், சங்கர் எங்கே? சங்கர்னாக்க ரங்கநாதன்ஜியோட பேர் சங்கர் மகாராஜ். சங்கர் எங்கே அப்படின்னு கேட்டார். உடனே அந்த சாது சொல்லியிருக்கிறார், மரம் இன்னைக்கு சண்டே, அவர் லெக்சர் கொடுக்க போயிருக்கிறார். எவ்ரி சண்டே தேர் இஸ் அ கிளாஸ் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா கிளாஸ் இருக்குன்னு அவர் சொல்லவே இல்லையே. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் மெதுவாக போய் பார்த்தாக்க அங்கே இடமே இல்லை. கீழேருந்து கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சாது போய் சொல்லியிருக்கிறார் போல இருக்கு ரங்கநாதாஜி கிட்ட, மகாராஜ் விசாரிச்சார் அப்படின்னு. கிளாஸ் முடிச்சுட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்திருக்கார். வந்து மாதவானந்த சாமி பார்க்க வந்தப்போ நமஸ்காரம் பண்ணிட்டு, எஸ் மகாராஜ், யூ என்கொயர்ட் அபவுட் மீ, ஐ ஹர்ட் அப்படிங்கிறார். மாதவானந்த சாமி கேட்டார், இன்னைக்கு நீ லெக்சர் கொடுக்க போகிறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. எதுக்கு? இல்லை நானும் வந்து கேட்டிருப்பேன். பாருங்க என்ன ஹம்பிள். அவர் எவ்வளோ பெரிய ஸ்காலர். இவர் ஜூனியர், ரங்கநாதாஜி so many years ஜூனியர், யங்கர். இவர் லெக்சர் கொடுக்குறத வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ரங்கநாதாஜி சொன்னாரா, மகாராஜ் உங்கள் முன்னாடி நான் பேசுகிறதா? அந்த மாதிரிலாம் வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தெரியும், நான் ஏதோ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஹம்பிளாக சொன்னார். ஸோ 2 பேருடைய கிரேட்னஸை நாம் பார்க்க முடியுது. அந்த மாதிரி என்னமோ ஒரு பழைய பாட்டு வரும் இல்லையா, தரையை பார்த்து நிற்கிது நல்ல கதிர், தன் குறையை மறந்து மேலே பறக்குது பதறு அப்படின்னு ஒரு பழைய காலத்து பாட்டு. நிறைய பேர் கேட்டுக்கவே மாட்டீங்க இல்லையா. அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டில், எதுக்கும் ஆகாத சிலது ஆடி பிழைக்குது வெளியில் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி
மகேந்திரநாத் வந்து வித்தின் அ ஃபியூ, இது ஜஸ்ட் 4th விசிட் தான், அதுக்குள்ளே அவருடைய மனசுக்குள்ள அவ்வளோ சேஞ்சஸ். குருதேவரால் தர்க்கம் செய்யக்கூடிய பழக்கமே போயிடுச்சு. அதை சொல்லிட்டு தர்க்கம் செய்யும் மனப்பான்மை குருதேவரின் திருவருளால் ஒரு விதமாக அவரிடமிருந்து நீங்கிவிட்டது. குருவோட அருள் இல்லாமல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அறியாமை போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கராச்சாரியார் வந்து அந்த குருகீதையில் நிறைய, குருகீதை சங்கராச்சாரியார் இல்லை, குருகீதை வேற ஒருத்தர் எழுதுனது, அதில் இதெல்லாம் குருவோட மகிமை அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அவரிடமிருந்து நீங்கி விட்டது. அதன் பிறகு எப்படி தர்க்கம் செய்வார்? இருந்தாலும் குருதேவர் மீண்டும் ஒரு முறை வற்புறுத்தினார். என்றாலும் இருவரும் ஆங்கிலத்தில் பேசவில்லை. கொஞ்ச நேரம் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, நரேந்திரநாத், மகேந்திரநாத். மணி 5 ஈவினிங். மாவையும் நரேந்திரரையும் தவிர மற்ற பக்தர்கள் வீடு திரும்பினர். அப்போல்லாம் வந்து இது வந்து மார்ச் மாதம் அப்படிங்கிறப்போ, மார்ச்சில் கூட வந்து கொஞ்சம் அந்த வின்டர் இருக்கும், சீக்கிரமாகவே இருட்டிகிட்டே வந்துடும். ஸோ எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, இவங்க மட்டும் இருக்காங்க. நரேந்திரர் முகம் கழுவுவதற்காக ஒரு செம்பில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஹம்சபுக்கூர் மற்றும் சவுக்குத்தோப்பு இருந்த திசையில் சென்றார். கை கால் கழுவிட்டு வர்றதுக்கு. ஹம்சபுக்கூர் இப்போ கூட இருக்குது, தட்சிணேஸ்வர் கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருக்குது, அதுக்கு பேர் ஹம்சபுக்கூர். மா கோயில் தோட்டத்தில் உலவி கொண்டிருந்தார். அப்படி நடந்துக்கிட்டு வாக்கிங் பண்ணிட்டு இருக்கிறார். சிறிது நேரத்துக்கு பிறகு குடிசையின் பக்கமாக ஹம்சபுக்கூரை நோக்கி வந்தார். இந்த நரேந்திரன் போயிருக்கானே, போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அங்கே வர்றார். அங்கே அந்த குளத்தின் தென்புற படிகளின் மேல், தென்புறம் அப்படின்னாக்க கோயில் பக்கம் வரும், அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு, குருதேவர் நின்றிருந்தார். நரேந்திரர் வந்து அங்கே முகம் கழுவி கொண்டிருந்தார். அப்போது குருதேவர் நரேந்திரரிடம் சொல்கிறார். என்ன சொல்றார்? இதோப்பா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இங்கு வந்து போ, அடிக்கடி வா. நல்லதை வந்து நாம் திரும்ப திரும்ப கேட்கணும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அஸ் பர்ஃபெக்ட். நம்ம ஒரு தடவை 2 தடவை வந்துட்டு மட்டும் போனாக்கா அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். தொடர்ந்து வர வர அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும். அதை சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் அதிகமாக இங்கு வந்து போ. குருவோட கனெக்ஷன் கிடைக்கிறப்போ அடிக்கடி இந்த மாதிரி செய்யணும். ஆரம்பத்தில் இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னாக்கா வெளி உலகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது நம்ம மனசு மேலே. ஈஸிலி வி வில் பி கேரிட் அவே பை சம்திங். அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு குருவை போய் அடிக்கடி பார்க்கணும், கோயிலுக்கு அடிக்கடி வரணும். ஏன் சொல்கிறோம்னாக்கா இதெல்லாம் வந்து நம்மளை கவச்சம், கந்த சஷ்டி கவச்சம், இதெல்லாம் கவச்சம் நமக்கு. குருவை பார்க்குறது, இந்த கிளாஸ் எல்லாம் கேட்குறது வந்து ஒரு பக்கத்தில் போகிற மனசை திருப்பி சரியான பாதைக்கு கொண்டு வரதுக்கு இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஹைதராபாத்தில் இது முன்னாடியே நான் ஏதோ ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஹைதராபாத்தில் ஒரு டிவோட்டி பிஸ்னஸ் மேன் மெடிசின் வாங்கி ஹோல்சேலில் வாங்கி கடைக்கெல்லாம் சப்ளை பண்ணுவார். நிறைய சப்ளை பண்ணிட்டா வாங்குறவங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களே, அதுவும் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ். அவங்க வந்து நெருக்கிறாங்க, கொடுக்கணும், இல்லைனாக்கா வேறு ஏதாவது போலீஸில் சொல்லிவிடுவேன் அது இதுன்னு மிரட்டணுன்னு இவர் பயந்து போயிட்டார். நல்ல மனுஷன். சம் 40 years பேக். இவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, பல லட்சங்கள். உடனே ஒரு நாள் நினச்சாராம், சரி இவங்களுக்கு இப்போ பணம் கொடுக்க முடியாது, இந்த கடைக்காரங்கிட்ட போய் இது பண்ணாக்கா பிஸ்னஸ் இல்லைங்கிறான், 500 ரூபா கொடுக்குறான், 1000 ரூபா கொடுக்குறான், இங்கே லட்சமாக வேணும், 500 1000 வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவர் நினச்சார் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படி நினச்சிட்டு ஈவினிங் ஒரு நாள், அது ஒரு சண்டே, அப்படியே நடந்து வந்துட்டுருக்கிறார். நம்ம ஆசிரமத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாக்கா ஹுசேன் சாகர்னு ஒரு பெரிய லேக் இருக்குது, பெருசாக இருக்கும், ஃபுல் ஆஃப் வாட்டர். சென்டரில் வந்து ஒரு புத்தா ஸ்டாச்சு கூட நின்றுட்டுருக்கும். ரொம்ப நல்லா நிறைய பேர் அந்த இதில் போட்டிங்லாம் போவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். டைம் கிடச்சா ஒரு தடவை ஃப்ரீயாக போயிட்டு வாங்க, அங்கே போய் விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பி போகிறார். கரெக்டாக ஒரு 5:15 போல் நம்ம மடத்துக்கு முன்னால் அப்படி நடந்து போகிறார். ராமகிருஷ்ண மடம் பார்த்துருக்காரு, உள்ளே வந்ததில்லை. சும்மா நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறார். இதுதான் குருவோட அருள் பாருங்க. எதிர்த்தாப்புல 2 பேர் பேசிக்கிட்டே வராங்க. அவங்க யாருன்னு இவருக்கு தெரியாது. என்ன பேசுகிறாங்க? ஹே, டுடே இஸ் சண்டே, இன்னைக்கு ரங்கநாதாஞ்சியோட லெக்சர் இருக்கும். சே, மனுஷனை பிறந்து அதை கேட்கணும்.
அப்படின்னு பேசிகிட்டே போகிறாங்க. அது இவருடைய காதில் விழுது. உடனே இவர் நினைச்சாராம், எனவே சாகத்தான் போகிறோம், சாகிறது முன்னாடி ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு போவோமே. இப்போ எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஒரு நல்ல லெக்சர் கேட்டுட்டு போவோமே. ஏன்னா அவரும் வந்து பேப்பர்ல எல்லாம் பார்த்துருக்காரு, இவருடைய லெக்சரை பற்றி எல்லாம் ரிப்போர்ட்ஸ் வரும். சரி, லெக்சர் கேட்டுட்டு இப்போ 1 மணி நேரம் தள்ளி போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அங்கே போய் உட்காந்து கேட்டால் பிற்காலத்தில் அவர் பெரிய டிவோட்டி ஆகிட்டார். இன்னும் கூட இருக்க ரொம்ப வசதியாக இருக்கார். இப்போ பையன் பொண்ணு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அந்த டிவோட்டி என்கிட்ட சொன்னார், அன்னைக்கு நான் போய் உட்கார்ந்தேன் சாமிஜி, நான் சும்மா போய் உட்கார்ந்தேன், என்னமோ தெரியல, அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்காக சொல்லப்பட்ட மாதிரி இருந்தது. ஐ ஃபெல்ட் ஆஸ் இஃப் எவ்ரி வேர்ட் இஸ் மென்ட் ஃபார் மீ. என் வாழ்க்கை மாறி போச்சு. திரும்பி வந்தேன், ஒரு புது மனுஷனாக போனேன். மறுபடியும் உற்சாகமாக பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் பணம் கலெக்ட் பண்ணி திருப்பி கொடுத்தேன். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படி சொன்னேன். குருவோட வார்த்தைக்கு, குருவோட அருளுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதுக்காக தான் இவர் சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் அதிகமாக இங்கு வந்து போ. நீங்கள் எல்லாம் இப்போது தான் புதிதாக வர ஆரம்பித்திருக்கிறீர்கள். அறிமுகமான பிறகு பொதுவாக மனிதர்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்கள், புது மாப்பிள்ளை போல் அப்படின்னு ஒரு ஜோக் அடிக்கிறார். நரேந்திரரும் மாவும் சிரித்தனர். அப்புறம் கேட்குறார், என்ன வருவாய் அல்லவா, வருவியா அப்படின்னு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவர் கேட்குறார் வருவியா அப்படின்னு. மகேந்திரநாத் எழுதுகிறார், நரேந்திரர் பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர், வாக்கு கொடுப்பதில் சற்றே எச்சரிக்கையாக இருப்பவர். எப்போவுமே நாம கூட யாராவது ஃபோன் பண்ணால் கூட, ஓ நாளைக்கு தானே, நோ ப்ராப்ளம், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிடுவோம் கேஷுவலாக. இது நமக்கு பழக்கமாயிடுச்சு. பட் அப்படி சொல்லக்கூடாது. ராமகிருஷ்ணரே சொல்லுவார், பிரம்மானந்த சாமி டிவோட்டிஸ்கிட்ட சொல்லுவார், சிஷ்யர்கள்கிட்ட, பிரம்மச்சாரிகள்கிட்ட சொல்லுவார், வாக்கு கொடுக்காத. ஏன்? கொடுத்தா காப்பாற்றணும். இல்லைனாக்கா we are not respecting our own words, others also will not our words will not respect. நம்ம வார்த்தையை நாம காப்பாற்றணும், நாம மதிக்கணும். இதுதான் சொல்கிறார், வாக்கு கொடுப்பதில் சற்றே எச்சரிக்கையாக இருப்பவர். எனவே சிரித்து கொண்டே முயற்சி செய்கிறேன் என்றார். ஏன்னா வாக்கு கொடுத்துட்டா காப்பாற்றணும். 2005 ஜனவரி 1 வேலுமட்டுக்கு வெளியில், வேலுமட்டு போனவங்களுக்கு தெரியும், அந்த ஜிடி ரோட்டில் வந்து ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று இருக்கும், புதுசாக கட்டினது. அது ஜனவரி 1 ஓப்பன் பண்ண போகிறாங்க. சுவாமி ரங்கநாதாஜி மகாராஜ் போய் ஓப்பன் பண்ண போகிறார். முதல் நாளே வந்து டைம்லாம் பேசியாச்சு. 9:30 இவர் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு, என்ன வயசாகிடுச்சு இல்லையா, கொஞ்சம் ஸ்லோவாக வண்டி போகும். 9:30 வந்து ஓப்பன் பண்ணுங்க சுவாமிஜி அப்படி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தா so much of fog, பனி பெய்யுது, அவ்வளோ பனி பெய்யுது. காலையில் ஜிஎஸ் மகாராஜ் ஃபோன் பண்ணி சொல்கிற, ஏய் இவ்வளோ பனி பெய்யுது, மகாராஜா அழைச்சிட்டு போக வேண்டாம், உடம்புக்கு ஏதாவது வந்துடும், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து பண்ணிக்கலாம். ஏன்னா ஆர்ச் அது ஒன்றும் கோயில் கிடையாது, டைம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து கொஞ்சம் குறைஞ்சது, வெயில் வரட்டும் நீ சொல்லு அப்படின்னு சேவக்கிட்ட சொல்லிட்டேன், செக்ரட்டரி கிட்ட. நான் அப்போ வந்து உள்ளே நிற்கிறேன், மகாராஜ் கிட்ட நிற்கிறேன். செக்ரட்டரி மகாராஜ் வந்துட்டு சொல்கிறார், மகாராஜ் அவுட் சைட் நோ சன்லைட், so much of fog is there, we should go little later அப்படின்னு சர்வசாதாரணமாக சொன்னேன். ஒய் அப்படின்னு கேட்டார். இல்லை கூட்டமும் வந்திருக்காது, பனி பெய்யுது, கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்னு. ரங்கநாதாஜி ஒரே கேள்வி கேட்டார், வாட் டைம் ஐ ஹவ் கிவன்? 9:30. கடிகாரத்தை பார்த்தா 9:20. பிரிங் ஷர்ட், அவ்வளோதான், வேறு கேள்வியே கிடையாது. பிரிங் ஷர்ட், ஷர்ட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டோம், வேறு ஒன்றும் பேசவே முடியாது. கிளப்பிட்டார். யார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் வாக்கு கொடுத்துருக்கேன் 9:30 அதை ஓப்பன் பண்ணுவேன்னு நான் போவேன். கிளம்பிட்டார். கார் எப்பவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். காரில் வந்து உட்காந்துட்டார், நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். கார் போகுது. பிரசிடண்ட் மகாராஜ் கார்னாக்கா வேலுமட்டில் எல்லாருக்குமே தெரியும். இந்த கார் போகிறத பார்த்துட்டு அங்கங்கே மெதுவாக வர்ற சாதுக்கள் கையை காட்டிட்டு, மகாராஜ் வரார், மகாராஜ் வரார், எல்லோரும் ஓடி ஓடி வர்றாங்க. அங்கே போய் பார்த்தா அதுக்குள்ளே ஜனங்கள்லாம் வந்து நிற்கிறாங்க, நிறைய பேர். அந்த லேடிஸ் வந்து அந்த அது என்ன பேர், ஸ்கார்ஃப்,
அதெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. அவ்வளோ கூட்டம். மகாராஜ் போனார், சின்னதாக ஒரு ஆரத்தி காட்டிட்டு ரிப்பன் வெட்டிட்டு எல்லோருக்கும் கொஞ்சம் ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ முடிச்சுட்டு வந்துட்டார். ரூமுக்கு வந்தவுடனே செக்ரட்டரியை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்குறார். யூ டோல்ட் நோபடி வில் கம், ஐ சா சோ மெனி பீப்புள். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஒருத்தருடைய அந்த திருடமான புத்தி, நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தார். அந்த மென்டாலிட்டி எவ்வளோ ஜனங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இல்லை? பவர் ஆஃப் தாட் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டே அதை காப்பாற்றி ஆகணும். ராமகிருஷ்ணரே வந்து அந்த சம்பு மல்லிக்கோ எது மல்லிக் வீட்டுக்கு நான் வரேன் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு போகல, மறந்துட்டார். நைட்டு தூக்கம் வரல அவருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். 11 மணிக்கு லேண்டன் இது விளக்கு எடுத்துகிட்டு அந்த இருட்டில் போய் காலை மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். என்னக்கா, நாக்கு சரஸ்வதி தேவியோட ஸ்தானம், வாக்கு அவளுடைய பிரசாதம். அந்த வாக்கை காப்பாற்றினா தேவியை காப்பாற்றுறோம், மதிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சுவாமி ரங்கநாதன் இதில் இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. சுவாமி ரங்கநாதன்ஜி சின்ன வயசில் யாரையும் ஒரு ஃப்ரெண்டை வந்து திட்டாராம். அவங்க அம்மா, அந்த அம்மா ஒன்றும் அதிகம் படிக்காதவங்க. அந்த அம்மா கூப்பிட்டு, ஏன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுகிற? நாக்கு சரஸ்வதியோட ஸ்தானம். அந்த நாக்கை வந்து நல்ல வார்த்தைகள் சொல்கிறதுக்காக தான் பயன்படுத்தணும், இல்லைனாக்கா அம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னையிலேருந்து அப்போ ஒரு 10 வயசு 11 வயசு, ஒரு கெட்ட வார்த்தை கூட நான் பேசுனதில்லை அப்படின்னு அவரே சொல்லுவேன். நாங்களே ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட யூ ஃபூல், யூ இடியட், அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட வந்ததே கிடையாது. பார்த்துட்டு சொல்லுவார் ஹோப்லெஸ் அப்படி. இதுதான் பெரிய ரொம்ப சீரியஸ் வார்த்தை. நாக்கை வந்து அவ்வளவு சுத்தமாக பாதுகாத்து வளர்த்துருக்காங்க. ஆஸ் அ ரிசல்ட் அவர் சில சமயம் நோ இட் இஸ் நாட் ஸோ அப்படி சொன்னால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும், அப்படி இருக்கும். ஸோ இவர் சொல்கிறார், முயற்சி செய்கிறேன் என்று விவேகானந்த நரேந்திரன் சொன்னார். மூவரும் குடிசை பக்கமாக நடந்து குருதேவரின் அறையை நோக்கி வந்தனர். குடிசையின் அருகில் வந்ததும் குருதேவர் மாவை பார்த்து, இதோ பார், விவசாயிகள் காளை மாடு வாங்க சந்தைக்கு போவார்கள். உழைக்கின்ற காளை எது, மந்தமான காளை எது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். வாளுக்கு கீழே கையை வைப்பார்கள். சில காளைகள் கைப்பட்டாலும் அப்படியே படுத்து கிடக்கும், அவற்றை வாங்க மாட்டார்கள். தாமசிக் மாடு. மனுஷங்க மத்தியில் கூட 3 பேர் இருக்காங்க, 3 விதமான மனிதர்கள். சாத்விக் பர்சன்ஸ், ராஜசிக் பர்சன்ஸ், தாமசிக் பர்சன்ஸ். தாமசிக்லாம் நீங்கள் சில சமயம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இருப்பாங்க. நீங்கள் என்ன கற்றுனாலும் சரி, பீரங்கி வச்சு அடித்தா கூட அப்படியே இருப்பாங்க, தாமஸில் மூழ்கி போய் கிடப்பாங்க. ராஜசிக்னாக்கா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. சாத்விக் பீப்புள் நீங்கள் பார்க்கணுமா, வீட்டில் போய் கண்ணாடியில் பார்த்துங்க, நீங்கள் தான் சாத்விகமான மனிதர்கள், நல்ல விஷயங்களை கேட்க வந்திருக்கீங்க. ஸோ 3 விதமான மனிதர்கள். எல்லா உயிர்கள்லையுமே அந்த மாதிரி இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறார், சில காளைகள் கைப்பட்டாலும் அப்படியே படுத்து கிடக்கும், அவற்றை வாங்க மாட்டார்கள். வாளுக்கடியில் கை வைத்ததும் எந்த காளை படார் படார் என்று துள்ளி குதிக்கிறதோ அதையே விரும்புவார்கள். எனக்கு சுறுசுறுப்பாக இருக்குது, சென்சிட்டிவாக இருக்குது. மாடெல்லாம் வந்து இந்த பசு மாடெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பை நேச்சர் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். புது ஆள் யாரோ போனாக்கா உடனே பார்க்கும், கரெக்டாக கண்டுபிடிக்கும். அது பழைய ஆள் போனாக்கா அது பாட்டு வைக்கல சாப்பிட்டுட்ருக்கோம். அவ்வளோ சென்சிட்டிவ், அவ்வளோ நாலேஜ் அதுக்கு. அந்த மாதிரி இருக்கும். நரேந்திரன் அப்படிப்பட்ட காளையை போன்றவன், துடிப்பு நிறைந்தவன் என்றார். நரேந்திரனை பற்றி பேசுகிறதுல ராமகிருஷ்ணனுக்கு அவ்வளோ ஆனந்தம். யார் சாத்விகமாக இருப்பாங்க அப்படின்னாக்கா, பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார் கீதையில், சர்வத்வாரேஷு தேகேஸ்மின் பிரகாஷ உபஜாயத்தே தியானம் யதா ததா வித்யா விவருதம் சத்வமித்யுத அப்படின்னு சொல்கிறார். இந்த மயிர்கால்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் கூட சத்துவகுணம் பிரகாசிக்குமா. நம்முடைய மனசு தெளிவாக தெளிவாக உடம்பினுடைய ஒவ்வொரு அங்கமும் அப்படி க்ளீன் ஆகிட்டே வரும். அதனால தான் லேசாக அப்படி டச் பண்ணால் கூட சில பேருக்கு உடனே இது பண்ணுவாங்க, சில பேர் தட்டினா கூட அப்படியே படுத்து கிடப்பாங்க. நாங்கள் வேலுமடத்தில் வந்து ரங்கநாதன்ஜி வந்து
கூப்பிடுவேன் காலையில். சில சமயம் வந்து காலையில் நைட்டு தூக்கம் வந்திருக்காது, காலையில் வந்து 5:30 மணிக்கு அப்படியே கொஞ்சம் தூக்கம் வந்திருக்கும். பட் இருந்தாலும் ரொட்டீன் இருக்குது நமக்கு. ஸோ போய் கொடு மகாராஜ் கூப்பிடுவோம். தூங்கிட்டு இருப்பார். மெதுவாக அப்படி அந்த மசூரனை தூக்கி அவர் கையை தொடுவேன். பஞ்சு மாதிரி இருக்கும் அவர் கையை தொட்ட உடனே டக்குன்னு ஐ எம் ரெடி அப்படிம்பார். ஃபஸ்ட்டு வேர்டு எஸ் ஐ எம் ரெடி அப்படின்னு உட்காருவார். 96 இயர்ஸ் ஒன்லி. சர்வத்வாரேஷு தேகேஸ்மின் பிரகாஷ உபஜாயத்தை. பிரகாசமாக இருக்கும், கண்ணு தெளிவாக இருக்கும். சில பேர் கண்ணை பாருங்கள், ஆட்டோட கண்ணு மாதிரி இருக்கும், ஆன்னு இருக்கும். எந்த விதமான நல்ல விஷயம் உள்ளே போகாது. சில பேர் பார்க்கறதுலேயே இந்த சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் பாருங்கள், தெளிவாக பார்ப்பாங்க, பிரைட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நரேந்திரன் அப்படிப்பட்ட காளையை போன்றவன், துடிப்பு நிறைந்தவன் என்றார். இதனை கூறிவிட்டு சிரித்தார் குருதேவர். பிறகு தொடர்ந்தார். அது தொடர்ந்ததை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.